தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு தொடர நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, இதனுடைய விவரம் என்ன? திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்திருந்தார். கடந்த டிசம்பர் மாதம் இந்த வழக்கானது திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இருதரப்பு வாதங்களும் கடந்த வாதத்தின் போது நிறைவடைந்தது. இந்த நிலையில் சீமான் தரப்பில் இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும், இது பொய் வழக்கு, இந்த வழக்கு விசாரணைக்கான உகந்த நீதிமன்றம் இது இல்லை என்று போன்ற ஒரு வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த தொடர்பான தீர்ப்பை, இந்த வழக்கை நான் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது தொடர்பான விசாரணையை நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதான், அவருக்கு முகாந்திரம் இருக்கிறது, இந்த குற்றத்தில் அவருக்கு முகாந்திரம் இருக்கிறது, அதனால் இதை விசாரணைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று நீதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இனி குற்றம் சாட்டப்பட்டவராக சீமான் அவர்கள் கருதப்பட்டு இனி இந்த வழக்கானது திருச்சி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கும். இதன் பிறகு நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகி சீமான் தரப்பு வாதங்களையும் அவர் முன்வைக்கலாம். நன்றி ரகுவரன், இது குறித்த விவரங்களுக்காக.